வணக்கம். செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை குறித்த ஆய்வறிக்கை அப்டேட்ஸ். இதுவரை வழங்கப்பட்டிருக்கூடிய வடகிழக்கு பருவமழை அப்டேட்ஸில் சற்று வித்தியாசமான அப்டேட்ஸ், கூடுதல் தகவலுடன் பகிர்கிறேன். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 27 சனிக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. ஏற்கனவே நாம் என்ன சொல்லியிருந்தோம்? முதல் அறிக்கையில் வடகிழக்கு பருவமழையில் மழையில் எந்த மாற்றமும் இல்லை, அதிக மழை, நிறைய நிகழ்வுகள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நெகட்டிவ் ஐஓடி அப்படின்னு சொல்லியிருந்தோம். நெகட்டிவ் ஐஓடி அதாவது நெகட்டிவ் ஐஓடினா சுமத்ரா தீவு பக்கம் வெப்பம் அதிகமாக இருக்கும், சோமாலியா பக்கம் வெப்பம் குறைவாக இருக்கும். இதுதான் நெகட்டிவ் ஐஓடி. அதே போல லானினா என்றால் ஆசியா பக்கம் வெப்பம் அதிகமாக இருக்கும், அமெரிக்கா பக்கம் வெப்பம் குறைவாக இருக்கும். இது லானினா. அமெரிக்கா பக்கம் வெப்பம் அதிகமாக இருந்து ஆசியா பக்கம் வெப்பம் குறைவாக இருந்தால் எல்னினோ, அதாவது பசிபிக் பெருங்கடல்ல. இப்போ அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்ந்திருந்தாலும் ஆசியா பக்கம் வெப்பம் அதிகமாக இருக்கு. அமெரிக்கா பக்கம் உயர்ந்திருக்கக்கூடிய வெப்பத்தை கடத்தி கொண்டு வருகிறது நீரோட்டம். அதனால தொடர்ந்து லானினா என்பதில் மாற்றம் இல்லை. எல்னினோவுக்கு வாய்ப்பே இல்லை. லானினா என்பது வலுவான லானினாவை மாறும். ஜனவரி இறுதி வரை நிகழ்வுகளை அனுப்பும். ஜனவரி பிப்ரவரி நிகழ்வெல்லாம் மலேசியா சிங்கப்பூர் வழியாக அனுப்பும். நல்லா புரிஞ்சுங்க. ஜனவரி பிப்ரவரி இந்த வருஷம் மலேசியா சிங்கப்பூர் வழியாக நிகழ்வுகள் இருக்கும். சுமத்ரா தீவு வழியாக, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வழியாக நிகழ்வுகள் இருக்கும். மழைப்பொழிவை ஏற்றி கொடுக்கும் இலங்கைக்கெல்லாம். சரி, இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதில் இன்னொரு சிறப்பு தகவல் என்னென்னா, இப்போ மாற்றத்தில் அதனால் மழை பொழிவில் எந்த மாற்றமும் இல்லை. மழை பொழிவோட வாய்ப்பு கூடுதல், நிகழ்வு தீவிரம் கூடுதல் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்னென்னா, ஏற்கனவே நம்ம சொன்னோம் அரபிக்கடலில் வெப்பம் குறைஞ்சிருக்கு. மழை இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை பெய்யாது, தென்மேற்கு பருவமழையே அணைகளை நிரப்பாது என்று பல்வேறு தகவல்கள் உங்களை குழப்பி கொண்டிருப்ப என்ன கூட குழப்புனீங்கல்ல, என்னை கூட ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தீங்க. அப்படியா இப்படியா உண்மையா இது எப்படி பெய்யும் அப்படின்லாம். நாம் சொன்னது ஒன்றே தான், அணைகளை நிரப்பி இருக்கும். பட் தென்மேற்கு பருவமழை என்பது என்ன? அணைகளை நிரப்பும் மழை, மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழை, கேரளாவில் பெய்யும். இதுதான் நம்மளுடைய சொன்னது எல்லாமே அப்படியே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் மேட்டூர் நிரம்பியே இருக்கு. ஒரு அடி 2 அடி குறைஞ்சாலும் மீண்டும் 120 அடி எட்டிகிட்டே இருக்கு. பவானி சாகர் நிரம்பி கொண்டிருக்கு, நிரம்பிடுச்சு. கிட்டத்தட்ட முழு கொள்ளளவு 8 தருவாயில் தான் இருக்குது, கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது. பரம்பிக்குளத்திலேருந்து எல்லா அணையும், கன்னியாகுமரியில் நேற்றைக்கு வெள்ளம், திருப்பரப்பு அருவியில் பேச்சிப்பாறைக்கு பெருஞ்சானியெல்லாம் பயங்கர மழை. ஆகவே இப்படி இருக்கிறது தென்மேற்கு பருவமழை. ஆகவே உங்களுடைய சந்தேகத்துக்கெல்லாம் அப்பயே விடை கொடுத்திருந்தோம், அதுபடியே நடந்து கொண்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கடைசியாக சொன்னப்போ அரபிக்கடல் வெப்பம் உயரும் அப்படின்னு சொன்னோம். உயர்ந்துட்டு இருக்கு. கொஞ்சம் உயரலை, 30 டிகிரி ஆச்சு. மாலத்தீவுக்கும் சோமாலியாவுக்கும் இடைப்பட்ட கடற்பகுதியில் நிலநடுக்கோட்டு, அதாவது அரபிக்கடலோட தெற்கு பகுதி, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் அரபிக்கடலுக்கு தெற்கு இருக்கக்கூடிய பகுதி 30 டிகிரி ஆச்சுங்க. 29 டிகிரிக்கு மேலே போயிடுச்சு. அப்போ இது என்ன? நடுநிலை ஐஓடி தான். நெகட்டிவ் ஐஓடி என்பதை நடுநிலை ஐஓடியாக கடல் நீரோட்டம் மாற்றிக்கொண்டிருக்கு. சரி, உடனடியாக நடுநிலை ஐஓடியாக மாறிடுமா? ஆகாது. ஏனென்றால் அங்கிருந்து வெப்பத்தை கடத்தி கொண்டு தான் வருது இலங்கை பக்கத்துக்கு, அந்தமானோட தெற்கு பகுதிக்கு. வலுவான அங்கே வெப்பம், அதாவது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய வெப்பத்தை சோமாலியாவுக்கு கடத்திட்டு வருது. சோமாலியாவிலிருந்து அப்படியே வடக்கே ஓமன் ஏமன் வளைகுடாவை நோக்கி கடத்தி கொண்டு வருது. அப்படி இப்போ பாருங்க, இப்போ கூட போகிற மும்பை புயல் அரபிக்கடலில் படுத்துக்குன்னு சொன்னோமா இல்லையா? படுத்துக்காம நேரம் ஓமன் போகுது, ஓமன் மஸ்கட் போகுது. காரணம் வெப்பம் உயர்ந்துருச்சு. மஸ்கட் போகுது, மஸ்கட் போய் ஓமன் வளைகுடா வழியாக உள்ள நுழைய போகுது. ஆகவே அது போய் கொஞ்சம் மழைப்பொழிவையும் கொடுக்க போகுது, அங்கே போய் ஈரான் தெற்கு பகுதியெல்லாம். ஆகவே அது அப்படியே கராச்சி வழியாக ஒட்ட ஓரமாக போக போகுது. அப்போ வெப்பம் உயர்ந்ததற்கான சாட்சி. அப்போது கடல் நீரோட்டம் வேகம் எடுத்திருக்கு, மிக அபரிமிதமான வேகம் எடுத்திருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அது அரபிக்கடல் வெப்பத்தை உயர்த்தி இருக்கு. இப்போ இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இருக்கக்கூடிய வெப்பம் கூடுதலாக இருந்தாலும் இலங்கைக்கும்
சோமாலியாவுக்கும் இடைப்பட்ட, அதாவது இலங்கைக்கும் சுமத்ராவுக்கும் இடைப்பட்ட வெப்பம் கூடுதலாக இருக்கிறது. அதே நேரத்தில் இலங்கைக்கும் சோமாலியாவுக்கும் இடைப்பட்ட மாலத்தீவிற்கு ஒட்டியுள்ள பகுதியெல்லாம் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கு. அப்போது இதெல்லாம் எதுக்கு சாதகம்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்வுகள் கேரளாவில் போய் படுத்துக்கொண்டு நிறைய மழை பிடிப்பை தரும்னு சொன்னோமா, தீவிரமடைந்து மழை பிடிப்பை தரும். அரபிக்கடலில் போய் இறங்கியும் தீவிரமாக இருக்கும், அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்கும். அப்போ போய் லட்சத்தீவு வரைக்கும் மழை பிடிப்பை தரும். அரபிக்கடல் நீராவி கிடைக்கும், குளிர்ச்சியான நீராவி இருந்தால் செயலெடுக்கும். அரபிக்கடல் வெப்ப நீராவி, அரபிக்கடலில் வெப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது அரபிக்கடலிருந்து வெளியிடக்கூடிய நீராவி, வெப்ப நீராவியை அரபிக்கடல் போனோடனே நிகழ்வு உறிஞ்சி எடுத்து காற்றோட கொண்டு வந்து தன் பக்கம் எடுத்து நிகழ்வுக்கு தெற்கு புறம், அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் நிகழ்வு எங்கே இருக்கோ அதுக்கு தெற்கு புறம் மழை தரும். வங்கக்கடலை பொறுத்த வரைக்கும் நிகழ்வு எங்கே இருக்கோ அதுக்கு வடக்கு புறம் மழை தரும். ஆகவே வடக்கு புறம்னு இல்லை, இரு காற்று இணைவு எங்கே இருக்கோ அங்கே தரும். வடக்கு புறம், வடமேற்கு புறம், மேற்கு புறமும் நடக்கும், தெற்கு புறமும் நடக்கும். ஆனால் அரபிக்கடலில் பெரும்பாலும் தெற்கு புறம், மேற்கு புறம், வடமேற்கு புறம் நடக்கும். ஆகவே இப்போ இருக்கக்கூடிய அரபிக்கடல் வெப்ப உயர்வு காரணமாக நிகழ்வு அரபிக்கடல் போய் தீவிரமடையும், அரபிக்கடலையும் கொஞ்சம் பயணிக்கும். அவங்க நிகழ்வுகள் போனதும் அடுத்த நிகழ்வு வருவதற்கும் சாதகமாக அமையும். இடைவெளி குறைவதற்கும், ஒரு நிகழ்விற்கு இன்னொரு நிகழ்வுக்கு இடைவெளி குறைவதற்கு வாய்ப்பு. ஏன்னா அங்கே இல்லாமல் போயிட்டுனா அடுத்த நிகழ்வு வருவதற்கு சாதகம் இருக்கும், தீவிரமடைவதற்கு சாதகம். ஆகவே அரபிக்கடல் வெப்ப உயர்வு காரணமாக அரபிக்கடல் நீராவி கிடைப்பதற்கு சாதகம், மேற்கு தொடர்ச்சி மலையில் மழைப்பிடிவு கிடைப்பதற்கு சாதகம், மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு சரிவில் மழைப்பிடிவு கிடைப்பதற்கு சாதகம், அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையில் நல்ல மழைப்பிடிவு கொடுப்பதற்கு சாதகம். அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதிக்கும் வடகிழக்கு பருவமழை அதிக மழைப்பிடிவை கொடுப்பதற்கு சாதகம். 4 மூக்கு ஊத்து தான் வடகிழக்கு பருவமழை அதிக மழைப்பிடிவை கொடுக்கும். இந்த வருடம் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் மழைப்பிடிவை தரும் என்பதில் தான் இந்த ஆண்டோட சிறப்பு தகவல். அப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன வழித்தளத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அக்டோபர் 18ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்குது, ஒரு நாள் லேட்டானா 19ஆம் தேதி. அக்டோபர் 18, 19 வடகிழக்கு பருவமழை தொடக்கம். இதில் எந்த மாற்றமும் இல்லை, 2 நாளில் ஒரு நாள். அடுத்தது அப்படியே தீபாவளிக்கு முன்னாடி சீரான மழை, தீபாவளி கொண்டாட்டத்தை இடையூறு கொடுக்க, அதாவது பாதிக்காத ஒரு இடையூறு கொடுக்கும் மழை. கொடை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், ஆனால் அதிலே கொட்டி திருத்துறாது. புரியுதுங்களா? சாலை வியாபாரிகள் வியாபாரத்திற்கு இடையூறு கொடுக்கும். அப்போ தான் பருவமழை தொடக்குது. சூழல் சாரல் மழையெல்லாம் இருக்கும், ஆனால் பாதிக்காது, பெரிய அளவிலே மழை இருக்காது. ஆரம்பத்தில் பருவமழை தொடங்கியதும் அக்டோபர் இறுதியிலிருந்து பிக்கப். முதல் நிகழ்வு தெற்கு ஆந்திர பிரதேசம், நவம்பர் முதல் வார நிகழ்வு வட தமிழ்நாடு, அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர பிரதேசம். அடுத்த நிகழ்வு நவம்பர் மாத மத்தியில் வட தமிழ்நாடு, நவம்பர் மாத இறுதி வட தமிழ்நாட்டின் தெற்கு பகுதி, அதாவது கடலூர் புதுச்சென்னைக்கு இடைப்பட்ட பகுதியாக அமையும். டிசம்பர்லாம் டெல்டாவிற்கும் வட தமிழ்நாட்டிற்கும் இடையில கண்டிப்பாக. டிசம்பர் மத்தியிலெல்லாம் டெல்டா மாவட்டங்களுக்கானது. டிசம்பர் மாத இறுதி வட இலங்கை டெல்டாவின் தெற்கு பகுதி, புதுக்கோட்டை, இந்த ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கானது. டிசம்பர் இறுதி இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடாவிற்கானது. டிசம்பர் மாத ஜனவரி மாத முதல் வாரம் இலங்கை, மன்னார் வளைகுடா, தென் மாவட்டங்கள். ஜனவரி மாத பொங்கல் நேரத்தில் இலங்கை மற்றும் குமரிக்கடல் பகுதி. ஜனவரி மாத இறுதி குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல். இப்படி நிகழ்வுகள் இருக்கும். இதனால நிகழ்வு எங்கே இருந்தாலும் தெற்காந்திர பிரதேசத்துக்கும் வட தமிழ்நாட்டுக்கும் மழை உண்டு. நிகழ்வு குமரிக்கடலில் இருந்தாலும் சென்னைக்கு மழை உண்டு, மன்னார் வளைகுடாவில் இருந்தாலும் சென்னைக்கு உண்டு. நிகழ்வு எங்கே இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் மழை உண்டு. ஓகேயா? அடுத்தபடியா காற்று குவிதல், வெப்ப நீராவி குவிதல் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் கடல் வெப்பம் கொல்கத்தாவில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வெப்பம் அதிகமாக இருக்குது. கடல் வெப்பம், நிலநடுக்கோட்டு வெப்பம் அதிகம், நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே வெப்பம் அதிகம், சுமத்ரா தீவிலிருந்து சோமாலியா வரைக்கும் அதிக வெப்பம், அரபிக்கடல் வெப்பம் உயர்வு, இவையெல்லாம் நீராவியை கொண்டு வந்து குவிக்கும். இடையில பனியும் வரும். பனி வந்தாலும் அது மழை பொழிவிற்கு சாதகமாக இருக்கும். இப்போ சீனாவில், ஹாங்காங்கில் அதிக மழை பொழிவு தருவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடல் நீராவி அதிகம் கொண்டு வந்து ஏத்துனுச்சு. அந்த நீராவி அப்படியே குளிர்விப்பதற்கு ரஷ்யா, வடகொரியா, தென்கொரியா, சீனா வழியாக குளிர்காற்று வந்து அப்படியே குளிர்வித்து உடனடியாக கொட்டி தீர்க்க செய்தது.
ஏற்கனவே அப்படித்தான் மயிலாடுதுறையில் ஒரு முறை சில மணி நேரங்களிலேயே 50 சென்டிமீட்டர் பெய்ததை நினைவிருக்கலாம். ஆகவே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அது வட இந்தியாவிலிருந்து வந்த குளிர், வங்கக்கடலிருந்து வந்த நீராவி கரையேறியதும் உள்ள போக மணல் மேடு கூட போறதுக்குள்ளேயே கடலோரத்திலே குளிர்வித்து மழை பிடிவி கொடுத்தது. இப்படியெல்லாம் தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களுக்கும் நிகழ்வு இருக்கு. எல்லா மாவட்டங்களுக்கும் நிறைய மழை பிடிவிற்கு சராசரிக்கு கூடுதல், உள் மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழை. ஆக பற்றாக்குறை என்பதற்கு வழி இல்லை. இதுவரை பெய்யுமா, ஏரி குளங்களை நிரப்புமா, தென் மாவட்டங்களுக்கு நிரப்புமா, மேற்கு மாவட்டங்களுக்கு நல்ல மழை தருமா, தாராபுரம் கரூர் திண்டுக்கலுக்கு தருமா, தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகருக்கு தருமா, இதெல்லாம் நிறைய சந்தேகங்களை அதேபோல சேலம் மாவட்டத்தில் ஒதுக்கக்கூடிய பகுதி, நாமக்கல் மாவட்ட பரமத்தி வேலூர் பகுதி, கரூர் மாவட்ட பகுதி, திருச்சி மாவட்ட பகுதி, புதுக்கோட்டையில் ஒதுக்கக்கூடிய பகுதி, ஈரோடு மாவட்ட பகுதி, திருப்பூர் மாவட்ட பகுதி, கோயம்புத்தூர் பகுதி, இன்னும் எங்கெல்லாம் ஒதுக்கி இருக்கிறதோ அங்கெல்லாம் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை தீவிரம் இருக்கும். அதனை தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பாக இருக்கும். பொங்கல் வரை மழை இருக்கு என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். தயவு செய்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருப்பதை உங்களுடைய கட்டாயமாக்கி கொள்ளுங்கள். காரணம் என்னன்னா, அறுவடையாக இருந்தாலும் விதைப்பாக இருந்தாலும் நம்முடைய அறிக்கை துல்லியமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 28ஆம் தேதி அறுவடை செய்யுங்கன்னு சொன்னோம். 28ஆம் தேதியிலிருந்து அறுவடைக்கு வாய்ப்பு அமையுது. இது இன்றைக்கு சொல்லலை, நீண்ட காலமாக சொல்லிட்டு இருக்கோம். நிகழ்வுகள், நாள் நிகழ்வுகள், வழித்தடம் எல்லாமே சரியாக போயிட்டு இருக்கு. வடகிழக்கு பருவமழை எப்பொழுது தொடங்கும், தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும், கோடை மழை எப்படி இருக்கும், கோடை வெயில் குறைவாக இருக்கும், முன்கூட்டியே வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கும். கோடையிலேயே மழை பொழிவா, முன்கூட்டியே அணைகளை நிரப்போம். ஆகஸ்டில் மழை இருக்காது, அது முன்கூட்டியே நிரம்பிடும். எல்லாம் சொன்னோம், எல்லாமே சரியாக இருக்கும். இதை நீங்கள் புரிந்து அப்டேட்ஸோட இணைந்திருந்து வானிலையிலிருந்து விவசாயம் செய்திடுவோம். நம்முடைய வானிலை இருக்க பிற விவசாயிகளுக்கும் அவர்களையும் விவசாயிகளையும் பார்க்க செய்தோம். அவர்களும் இணைந்திருந்து அவர்களும் லாபம் அடைய கேட்டுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.